வணக்கம் அக்கா. அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோண்டு கூவுச்சுன்ற மாதிரி நம்ம அம்மாச்சி நம்மளை கூவி எழுப்பி விட்டுருச்சு. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்குரிய வேலைப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்து போய் சின்னவனுக்கு இற பார்த்துக்கொள்ளாம்னு போனேன். நானும் சின்னவனும் போனா நம்மளுக்கு துணைக்கி பெரியவன் வரேன். நம்ம மக்காவோட லைஃபையும் டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட்டையும் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்னவனுக்கு பில்லு பிடுங்கலான்னு குண்டுக்குள்ள காலை வச்சா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் காய் எடுப்போல எல்லா பேரும் காய் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இடத்துல தான் ஊரில் நடக்கிற எல்லா விஷயமும் பேசப்படும். அதாவது பொறணி யாருனால? நம்ம வீர பெண்மணிகள்னால. பில்லு கட்ட சமந்துக்கு வந்து தோட்டத்தில் இறக்கி வைக்கிறேன். எங்க பெரியப்பா சத்தம் போட்டாப்புல, வேமா போய் மோட்டர் ஒட்டி விடுறா அப்படின்ட்டு. சரியான வெயில், மாடு கண்டுக்குன்னு தண்ணி தவிக்கும் தானே. மாடு கண்டுக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டு என் கூட பிறந்தது என்னை காலேஜில் இறக்கி விட்றா அப்படின்னு சொல்லிருந்துச்சு. போய் காலேஜில் இறக்கி விட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரேன். சரியான மழை. சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆனால் நம்மளுக்கு என்ன வேலை? கிரிக்கெட் விளையாடுறதா வேலை. கிரிக்கெட் விளாண்டு முடிக்கல நம்ம பையன் ஃபோன் அடிச்சு, வாடா பக்கத்து ஒரு மின்னாமிட்டிக்கோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளாண்டு வருவோன்ட்டாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச்சும் நல்லபடியாக விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு குளியலையும் போட்டு நாங்களும் தெம்பா வீட்டுக்கு வந்துட்டோம்.